அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து 60 நாட்களுக்கும் மேலாக நம்ம ஓதிக்கொண்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் குர்ஆன் இருக்கக்கூடிய வசனங்கள் இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சூரா அன்-நிசா எடுத்து இன்றைக்கி 51வது அத்தியாயம் வரைக்கும் 51வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 52லேருந்து பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் சூரா அன்-நிசாவில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். நிறைய சட்டத்திட்டங்கள். அப்போது அன்-நிசா அப்படின்ற பேரை வச்சு பெண்கள் அப்படின்னு வச்சு அதில் இவ்வளோ விஷயங்கள், சொத்துலேருந்து திருமணத்திலேருந்து அனாதைகளை பராமரிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டுக்கிட்டே வரான். ஸோ இதன் மூலமாக பெண்களான நமக்கு அல்லாஹ் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லித்தராங்கிறது நமக்கு ரொம்ப இலகுவாக புரியுது. இப்படி நம்ம தெளிவான விஷயங்களை கற்றுக்கொள்பவராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குழந்தைகளை நம்மளால் அழகாக வளர்த்து எடுக்க முடியும். இன்றைக்கி சூழலில் குழந்தைகள் விஷயத்தில் நம்ம ரொம்ப சிரமப்படுறதுக்கு ரீசன் என்னென்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறதில்ல. ஸோ அதை ஒரு முன்னோட்டமாக எடுத்து தான் நம்ம குர்ஆனை முழுக்க முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். அதைத்தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஓகே. ஸோ 51வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, வேதம்ங்கிறது நிறைய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறங்கப்பட்டது வேதம் தான். வேதம், சுகுஃபுக்கள் எல்லாமே, அதாவது இறைவனுடைய விஷயங்கள் தெரிந்தவர்கள், அவன் சில கட்டளைகள் விதிச்சிருக்கிறது தெரிஞ்சது. வேதத்துலேருந்து கொஞ்சம் அளவு அறிவுக்கு வழங்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், ஜிஃப்த்தையும் தாகூத்தையும் ஏற்றுக்கொள்கிறாங்களாம். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் தஜ்ஜால்னு எடுத்தாலும் சரி, இல்லை ஷைத்தான்னு எடுத்தாலும் சரி, தாகூத் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஏன்னா தஜ்ஜால்னு நீங்கள் எங்கேயுமே குர்ஆனில் பார்க்க முடியாது. ஆனால் குர்ஆனில் இல்லாமல் ஒரு ஃபித்னாவை அல்லாஹ் வச்சுருப்பானா அப்படின்னா இல்லை, குர்ஆனில் இருக்குது. அதோட பேர் தான் நமக்கு தெரியலை. ஸோ தாகூத் அப்படிங்கிறது நீங்கள் தஜ்ஜாலையும் எடுக்கலாம், ஜிஃப்த்துங்கிறது ஷைத்தானையும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்படி இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக சிலர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்களா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களை விட ஷைத்தானையும் தஜ்ஜாலையும் நம்பிக்கை கொள்கிறவங்க தான் இன்றைக்கி நேர் வழியில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது என்ன தஜ்ஜால், ஷைத்தான் இன்றைக்கி எந்த ரூபத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குற எல்லாமுமே அதுதான். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இயற்கைக்கு மாறாக இருக்குதோ அது எல்லாமே இவர்களுடையது தான். அது நம்மளுடைய இலுமினாட்டி சொசைட்டியாக இருக்கட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ரொபாட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸோ சயின்ஸ் அறிவியல் அதுவாக இருக்கட்டும், எல்லாமுமே பார்த்திங்கன்னா இந்த ஜிஃப்த்து தாகூத்தை தான் இருக்குது. இப்போ வேதம் அறிவு இருக்கிறவங்களும் சிலர் என்ன பண்ணுறாங்க, இவங்கள முழுசாக ஏற்றுக்கிறாங்க. இவங்க மற்றவங்களை தான், அதாவது நேர்வழியில் இருக்கிறவங்கள விட இவங்க இந்த ஜிஃப்த்தும் தாகூத்தும் தான் நேர்வழியில் இருக்கிறதாக கூறிக்கொண்டும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம இம்மை வாழ்க்கைக்கு யோசிக்க வேணாம், மறுமை வாழ்க்கையை பார்க்கணும். சரி, மறுமை வாழ்க்கையை பார்க்கணும். இம்மை வாழ்க்கை அப்போ யாரை சொல்லி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாருடைய வழியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு புரிய வரும் நம்ம யாருடைய வழியில் இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா மறுமைங்கிறது இம்மையில் நீங்கள் என்ன எழுதி முடிக்கிறீங்களோ, ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதனுடைய ரிசல்ட்டு தான் உங்களோட ரிசல்ட்டாக வருமே ஒழிய, ரிசல்ட்டு நாளைக்கு உள்ளதுக்காக இன்றைக்கி உள்ளதை நீங்கள் விட்டுறக்க மாட்டீங்க, அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி கியாமத் நாளைக்காக இன்றைக்கி நாட்களை நம்ம விட்டுற முடியாது. இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை மேற்கொண்டு தான் கியாமத்தில் நமக்கான கூலி வழங்கப்படும். ஸோ இப்படி இறைவனுடைய வசனங்களை தங்களுடைய இஷ்டத்துக்காகவும் ஜிஃப்த்துக்காகவும் தாக்கூத்துக்காகவும்
மாற்றி வைக்கிறவங்கள, இன்னும் வந்து நேர்வழி இவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கொண்டு போகிறவங்கள அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். ஸோ நம்மளும் புரிஞ்சுக்கிடணும். இன்னும் குர்ஆனில் என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ் வமன் யல்அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நஸீரா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. உலாஇகல்லதீன லஅனஹும், அந்த லஅனஹும் அப்படின்னா அவர்களை சபித்தான். லஅனத் சொல்லுவோம் இல்லையா, அவர்களை சபித்தான் அல்லாஹ். வமை யல்அனில்லாஹு, யல்அனில்லாஹுன்னாலும் அல்லாஹ் சபிப்பான். ஃபலன் தஜித, காணவே மாட்டீர், லஹு நசீரன், உதவியாளரை. அப்போ இத்தகையவர்களை, யாருக்கு வேதத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டும் வேதத்துடைய அறிவு தெரிஞ்சும் அதை வந்து மற்ற அல்லாத வேறு ஆட்களுக்கு, தஜ்ஜாலாக இருக்கட்டும் ஷைத்தானாக இருக்கட்டும், இவங்களுக்கு கட்டுப்படுறாங்களோ, இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த சொசைட்டி யாருக்கு கட்டுப்பட்டுட்டு இருக்கோ அவங்கள அல்லாஹ் சொல்கிறான் சபித்துள்ளான். மேலும் யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அத்தகையவருக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். அப்போ அல்லாஹ்வுடைய சாபமானது எத்தகையதுன்னு பாருங்கள். அல்லாஹ்வுடைய சாபம் வந்துருச்சுன்னா யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ எப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வருது? எப்போ நம்ம இறைவனுடைய வசனங்களை மறந்து அவனுடைய சொற்களை கேட்டும் கேட்காதபடி மற்றவர்களுடைய சொற்களை, சொத்து விஷயத்தில் அல்லாஹ் பேசியிருக்கான், நம்ம என்னைக்காச்சும் அதை ஃபாலோ பண்ணுறோமா? திருமண விஷயத்தில் அல்லாஹ் பேசியிருக்கான், அதை ஃபாலோ பண்ணுறோமா? கல்வி விஷயத்தில் பேசியிருக்கான், ஃபாலோ பண்ணுறோமா? அரசாட்சி விஷயத்தில் பேசியிருக்கான், அதை ஃபாலோ பண்ணுறோமா? அப்போ அல்லாஹ் பேசின எந்த விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணலை. தொழுகை, ஓதுதல், இன்னும் வந்து நம்மளுடைய மற்ற விஷயங்கள், இந்த இபாதத்துன்னு இன்னும் அந்த வணக்க வழிமுறைகளை தவிர வேறு எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணலை. அப்படி ஃபாலோ பண்ணாததுனால அல்லாஹ் அதை தாண்டி சயின்ஸையும் இன்னும் வந்து பொலிட்டீஷியன்ஸையும் நம்ம நம்ப ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவு இன்றைக்கி நமக்கு சாபம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ படித்தாலும் நல்ல நிலைமைக்கு வர முடியல. நம்ம எவ்வளோ நல்ல நிலைமையில் இருந்தாலும் நம்ம நிம்மதி இல்லை. நம்ம எவ்வளோ என்ன பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுற சூழலில் தான் இருக்கோம். என்ன இருந்தாலும் நமக்கு கஷ்டமே மிஞ்சுது. அப்போ இப்போ நம்ம சிந்திக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம். ஏன்னா அல்லாஹ் ஒருத்தவங்களை சபிச்சுட்டா நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம். இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. எங்கிட்டு போனாலும் அடியாக இருக்குது, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்போது என்ன ரீசன்? அல்லாஹ்வை விடுத்து நம்ம இவர்களை நேர்வழி காமிப்பாங்க, இவங்க நம்ம லைஃப் ஸ்டைலை சீர்படுத்துவாங்க அப்படின்னு நம்பினது தான் காரணம். ஸோ இது அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அம் லஹும் நசீபும் மினல் முல்கி ஃபஇதல்லா யுதூனன் நாஸ நகீரா. ஆட்சி அதிகாரத்தில் இவர்களுக்கு ஏதாவது பங்கு உண்டா? அப்படி இருக்குமாயின் இவர்கள் மற்றவர்களுக்கு அற்ப பொருளை கூட கொடுக்க மாட்டார்கள். ஸோ இவங்க அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஷைத்தானுடைய வழியிலையும் தஜ்ஜாலுடைய வழியிலையும் யார் போகிறாங்களோ, சயின்ஸு, இன்னும் மற்ற பொலிட்டிக்ஸு, மற்ற விஷயம், இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இன்னும் வெவ்வேறு கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். உண்மையிலேயே அந்த பொலிட்டிக்கல் விஷயம் இறைவனுக்குரியது. ஆனால் இவங்களா ஒரு சட்டங்களை இயற்றி அதை ஃபாலோ இவங்களாவும் அதை இயற்ற முடியாது.
சட்டங்களுடைய மெயின் இதுவே பாருங்களேன், நம்ம எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் அந்த மாதிரி இதிலேருந்து உள்ள இதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஏற்றாப்புல அது மாறுதல் வச்சுக்கிட்டு இவங்க பிரிட்டிஷே வந்து யாரை வந்து சட்டங்களுடைய இதுவாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுக்கிறாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய சட்டங்களை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி இவங்களுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணி அதை வந்து நம்மளையும் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்மளோட பயணிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தில் மெயினாக இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது பங்கு இருக்கா? அப்படி அவங்கக்கிட்ட இருந்தால் உங்களுக்கு அற்ப பொருளை கூட கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நடக்குதா? எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு ஏழை மக்களுக்கோ இல்லை ஏழை மக்களை விடுங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற அவங்க வேலையாட்களுக்கு கொடுத்துருந்தா கூட போதுமே, அதுக்கு கூட கொடுக்கல. எல்லாருமே நம்ம நினச்சிக்கிறோம் பெரிய பெரிய பொலிட்டீஷியன் மட்டும்தான், அம்பானி அவங்க இவங்க அது மட்டும்தான். இல்லை, நம்மளும் தான். நம்ம ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோமா? உதவிங்கிறது தர்மம் மட்டும் இல்லை, அது வந்து பிச்சை. தர்மம் அப்படின்னா அது பிச்சை. நமக்கு வந்து செருக்கு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு குட்டி தலைக்கணம் வந்தே தீரும். ஆனால் யாருக்காவது நம்ம உதவிங்கிறது அவங்க வாழ்வாதாரத்தை தூக்கி விடுறதுக்கு. நம்மளை அவங்க எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டா அடுத்தடுத்து அவங்களோட வாழ்க்கையை பார்த்துடணும். அதனால நமக்கும் பயன் இருக்கணும். இப்படி நம்ம இருக்கோமா? இல்லை. அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு அற்ப பொருளை கூட கொடுக்க மாட்டாங்க. சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆட்களோட அல்லாஹ் நம்மளை இணைக்காது இருப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். அம் யஹ்சுதூனன் நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபஸ்லிஹ் ஃபகத் ஆத்தைனா ஆல இப்ராஹீம் அல் கிதாப வல் ஹிக்மத வ ஆத்தைனாஹும் முல்கன் அஸீமா. மேலும் இவர்கள் அல்லாஹ் தன் அருளினால் மக்களுக்கு வழங்கியிருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பொறாமை கொள்கிறார்களா? அப்படியென்றால் நாம் இப்ராஹீமின் வழித்தோன்றல்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கொடுத்து மாபெரும் அரசாட்சியையும் வழங்கியிருக்கிறோமே. இப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் இப்ராஹீமுடைய வழித்தோன்றல்களுக்கு அல்லாஹ் இத்தனை விஷயங்களையும் கொடுத்துருக்கான். இப்போ இப்ராஹீமோட வழித்தோன்றல்கள் யார்? இஸ்மாயில், இஸ்ஹாக் 2 பேருமே. ஆனால் இஸ்மாயிலுக்குன்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரியை இஸ்மாயிலுக்கு அடுத்து என்ன ஏதுன்றதே நமக்கு தெரியலை. ஆனால் இஸ்ஹாக்கு அடுத்து யார் யார் வந்தாங்க, அவங்க வழிமுறையாக எந்தெந்த நபிமார்கள் வந்தாங்க, அவங்க தான் பனு இஸ்ராயில் அப்படின்னு தெரியும். ஸோ இப்ராஹீம்க்கு அடுத்து அவங்க சந்ததி எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன பண்ணுறான்? வேதம், நுண்ணறிவு. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்கிற ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, இன்னும் எல்லாமே இன்னும் வந்து இன்றைக்கி நீங்கள் எதையெல்லாம் ஸ்கில்ஸு, இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் வந்து இப்ராஹீமோடைய வழித்தோன்றல்களுக்கு தான் கொடுத்துருக்கான். அவங்கள தான் மாபெரும் ஆட்சியையும் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கான். இதான் அல்லாஹ் சொல்கிறான். இவங்க அப்போ இது இல்லாதவங்க இது மேலே பொறாமை கொள்கிறார்கள். அதாவது இப்ராஹீமோட வழித்தோன்றல்களில் இல்லாதவங்க இதுக்கு மேலே பொறாமை கொள்கிறாங்க.
அப்போ இந்த இடத்துல யூதர்களும் வரமாட்டாங்க, ஏன்னா யூதர்களும் இப்ராஹிமோட வழித்தோன்றல் தான். ஆனால் அல்லாஹ் இங்கே யூதர்களை பற்றி பேசலை, வேறு யாரையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், மனசில் வைங்க. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் யாராக இருக்கும்? யூதர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் இன்னும் வேறு யாரை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஜயோனிஸ்ட்டுன்னு எடுக்கலாம், இலுமினாட்டிஸ்ன்னு எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்களோட குவாலிட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னன்னு பாருங்கள். எல்லாம் ரொம்ப டைரெக்டாகவே பேசுகிறான். ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியலை, அப்படிலாம் நம்ம யோசிக்க தெரியலை. நம்ம என்ன நினச்சிட்டோம், குரான் ஏதோ விஷயத்த சொல்லுது, நல்ல விஷயங்களை சொல்லுது, அவ்வளோதான் நமக்கு சொல்லித்தரப்படுது. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி நடக்கிறதையும் குரான் சொல்லுது, நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும். அந்த புரிஞ்சுக்கிற சக்தியை தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் குரானை திறக்கும் போது அல்லாட்ட கேட்குறோம், ரப்பி சித்னி இல்மா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நுண்ணறிவு. என்கிட்ட இன்றைக்கி ஒரு 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 பழத்தை உங்ககிட்ட கொடுத்தா அந்த பழத்தால் ஜூஸும் போடலாம், இல்லை வெட்டியும் கொடுக்கலாம், இல்லை வேறு எதுவும் டெசர்ட்டும் செய்யலாம், ஐஸ்கிரீமும் செய்யலாம். ஸோ இப்படி ஒரு விஷயத்த எது தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மாற்றிக்கிறீங்கல்ல, அது உங்களுடைய அறிவுன்னு சொல்கிறோம்ல. குரானும் அப்படி தான். குரான் ஒரு ஃபார்முலா, அதை நம்ம இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம யோசிக்கணும். ஸோ இப்ராஹிமோட வழித்தோன்றல்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஆட்சியையும், இதை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்களா அப்படின்னு வேறு யாரையோ அல்லாஹ் கேட்குறான். ஸோ அந்த வேறு யார் சிந்திச்சுக்கோங்க. இப்ராஹிமோடைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக ஏசியா, இது ஃபுல்லுமே இப்ராஹிமோடைய இதில் வரும். பட் ஏஷியாவுக்கு அந்த சைடு இருக்கிற யூரோப்பு தமிழில் எனக்கு சொல்ல தெரில, பட் அந்த இது ஐரோப்பா இதெல்லாம் அமெரிக்கா, இந்த கண்டங்கள்லாம் யார் என்ன அதெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள். இன்னும் ஜூஸ் வேறு, அவங்க வேறு, ஆர்த்தடாக்ஸ் ஜூஸுன்னு வேறு. ஆனால் ப்ரொட்டஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களுடைய வரலாறுலாம் நீங்கள் பாருங்கள். ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமானதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நம்ம குரானை ஃபஸ்ட்டு டைம் ஓதுகிறோம் அர்த்தத்தோடு, அதனால் ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் மேலோட்டமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் இன்றைக்கி நடக்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிற முறைப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக குரானை கொடுத்துருக்கான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்ராஹிமோட வழித்தோன்றல்களுக்கு நான் கொடுத்துருக்கிற வேதம் நுண்ணறிவை பார்த்து, மேலும் பெரிய அரசாட்சியை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்களா அப்படின்னு அல்லாஹ் ஒரு சிலரை பார்த்து கேட்குறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி வமின்ஹும் மன் சத் அன்ஹு வகஃபா பி ஜஹன்னம சஈரா. ஆனால் இவர்களில் சிலர் அதனை நம்பினார்கள், மற்றும் சிலர் புறக்கணித்தார்கள். மேலும் புறக்கணிப்பவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானது ஆகும். அதுலேயும் சிலர் நம்புகிறாங்களாம், சிலர் புறக்கணிக்கிறாங்களாம். புறக்கணிக்கிறவங்களுக்கு கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகம் போதுமானதாக இருக்குது. அப்போ நம்ம அவங்களையும் ஒட்டு மொத்தமாக அவங்க தவறானவர்கள் அப்படின்னு யோசிச்சிட வேணாம். சிலர் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. இது அவங்கள மட்டுமா அப்படின்னு பார்த்தா எல்லாரையுமே குறிக்கும். எந்த ஒரு வசனமும் பொதுப்படையாக தான் அல்லாஹ் பேசியிருப்பான். அதில் நம்ம யாரை எப்படி வச்சு பார்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நுண்ணறிவு. ஸோ சிலர் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க, சிலர் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. புறக்கணிக்கிறவங்களுக்கு கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நஸிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன்
கைரஹா லியதூகுல் அதாப் இன்னல்லாஹ கான அசீசன் ஹக்கீமா. கஃபரு அப்படின்னா நிராகரித்தார்கள். இன்னும் ஒரு படி மேலேன்னா கஃபரு யார் அப்படின்னா, யார் நாதா ராஜா என் சொல்படி நீங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்க கஃபர். அதாவது ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் சொல்கிறதைத்தான் நீங்கள் கேட்கணும். இந்த ஒரு நிலைப்பாடோட இறைவனுடைய விஷயத்தை இறைவன் சொல்கிறத விட்டுட்டு ஏன் சொல் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்கிற எல்லாரையுமே கஃபரு தான். ஸோ இந்த கஃபரு பி ஆயாத்தினா நம் வசனங்களை சௌஃப நுஸ்லீஹிம் அவர்களை எரிப்போம் நெருப்பில். நார் அப்படின்னா நெருப்பு. குல்லமா நசிஜத் கனிந்து விட்டது. ஜுலூதுஹும் அவர்களின் தோள்கள். அந்த நெருப்பில் எரிக்கும்போது தோள்கள் அது ஒரு மாதிரி உறிஞ்சிரும்ல. இப்போ கனிஞ்சிருச்சுன்னா மீதி இன்னொரு தோலை மாற்றுவோம். கைரஹா அவை அல்லாத லியதூகு அவர்கள் சுவைப்பதற்கு அதாப் வேதனையை. இன்னல்லாஹ கான அசீசன் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன். அசீசன் மிகைத்தவன். ஹக்கீமன் ஞானவானாக இருக்கிறான். யார் அல்லாஹ்வுடைய சான்றுகளை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்னால் ஏகப்பட்ட வார்த்தைகள், இதுவரைக்கும் ஒரு 4 அத்தியாயத்திலேயே நம்ம ஏகப்பட்ட சட்டங்களை பார்த்துட்டோம். அப்போ குரான் முழுக்க எத்தனை விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருப்பான், எத்தனை நிலைப்பாடோடு அவன் அவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருப்பான். அதையெல்லாம் யார் மறுக்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக அல்லாஹ் நரகத்தில் வீசி எறிவான். ஸோ இன்றைக்கி நம்ம அதை மறுக்கிறோம். ஆனால் இதை மறுக்க வச்சவங்க யார்? இன்றைக்கி எந்தெந்த சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதனுடைய ஒரிஜின், அதனுடைய தாயிடம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ அப்போ அவங்க மெயின் ரோலில் இருப்பாங்க, நம்ம அவங்க பின்னாடி இருப்போம். ஸோ அப்படி இந்த மாதிரி இறைவனுடைய சான்றுகளை மறுக்கக்கூடியவங்க நிச்சயமாக நரக நெருப்பில் வீசி எறியப்படுவாங்க. அவங்களுடைய உடலின் தோள்கள் கருகி விடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்து கொண்டே இருப்பதற்காக திண்ணமாக அல்லாஹ் மிகையான ஆற்றல் உள்ளவனாகவும் தன் முடிவுகளை செயல்படுத்தும் நுட்பத்தை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் வேறு எந்த இதுலேயும் இவ்வளோ டீட்டெயிலாக தண்டனையை சொல்லவே இல்லை. ஆனால் என்னுடைய இந்த சட்டங்கள், எவ்வளோ சட்டங்கள் இப்போ இறக்கியிருந்தான். அனாதைகள் விஷயம், நடப்பு விஷயம், வீட்டு விஷயம், சிச்சுவேஷன் விஷயம், அரசியல் விஷயம், யாருக்கும் கொடுக்காம நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது கஃபர். இது என்னுடைய சட்டத்தை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நரகத்தில் இந்த வேதனை நான் தருவேன். உங்களுக்கு உங்களோட தோல்லாம் உறிஞ்சு போனாலும் மீண்டும் அதை கொடுத்து மீண்டும் உங்களுக்கு அந்த வேதனையை சுவைக்க வைப்பேன் அப்படின்னு இந்த சட்டங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான். இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, வேறு ஒருத்தவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சொன்னவங்களுக்கும் அந்த தண்டனை, செய்கிறவங்களுக்கும் அந்த தண்டனை. முக்கியமாக அதை சொன்னவங்க யாருங்கிறத நீங்களே உங்களோட அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் புதுசாக தேடி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சது, நீங்கள் பார்த்தது எல்லாமே வெறும் பயான்கள். ஆனால் அதை தாண்டி உலக விஷயத்தை தேடி பாருங்கள். உலகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் உங்கள் மறுமைக்கு நீங்கள் ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாயை உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். இன்றைக்கி இங்கே கஷ்டமும் பட்டுக்கிருவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வழிப்படி போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே கஷ்டமே இருக்காது.
நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது நம்ம மனதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நான் சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை விடையுமா, ஆனால் அவங்க மனதளவில் ரொம்ப திடகாத்திரமாக இருந்தாங்க. ஏன் அல்லாஹ் அந்த அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி நமக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, அவங்க பட்ட கஷ்டம் எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்ம மனசு என்ன ஆகுது, ஒரு நிலை குலைஞ்சு போகுது. அப்போ அதுக்கு ரீசன் என்ன, யோசிச்சு பாருங்கள். ஸோ அல்லாஹ் இத்தகைய தண்டனையை குறிப்பிட்டு சொல்லி காமிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்லதீன ஆமனு வஅமீலு ஸாலிஹாத்தி ஸனுத்கிலூஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு خالدين فيها أبدا لهم فيها أزواج مطهرة وندخلوهم ظلا ظليلا. மேலும் எவர்கள் தம் வசனங்களை ஏற்று நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் நுழைவிப்போம். அங்கு அவர்கள் என்றென்றும் நிலையாக தங்கி வாழ்வார்கள். அங்கு அவர்களுக்கு மிக தூய்மையான துணைவியர் இருப்பர். மேலும் அவர்களை நாம் அடர்ந்த நிழலில் அமரச் செய்வோம். ஸோ இன்றைக்கி ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இறைவனுக்கு மாறு செய்கிற இந்த வேலைகளெல்லாம் செய்கிறான். எனக்கு ஒரு நல்ல வீடு, எனக்கு ஒரு நல்ல என் பொண்டாட்டி பிள்ளைய நான் நல்லபடியாக பார்த்துக்கிடணும். பெண்களும் அதே தான் இன்றைக்கி ஓடுறாங்க. என் ஹஸ்பண்டு, என் குழந்தைங்க, நான் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் எல்லாரோட இதுவும் இருக்குது. ஆனால் இது இருக்கணும், அது இங்கேயே எனக்கு வேணும்ன்ட்டு தானே நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மறந்து கூட சில வேலைகள் செய்கிறோம். சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு லோன் வாங்குகிறோம். எனக்கு நான் தான தர்மம் கூட பண்ணுவேன், ஆனால் யாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இது பண்ணுவேன், ஃபத்துவா கொடுக்குறேன்ற பேர் வழியில் என்ன நமக்கு பிஸ்னஸ்க்கு என்ன தான் வழிங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மளோட வாழ்வாதாரத்தை முடக்கி வைக்கிறாங்க. நமக்கு இது செய்யாதீங்கன்னு சொல்கிறவங்க இது செய்யுங்கன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க இஸ்லாத்தின் பேரில். ஆனால் அப்போ எதை தான் செய்யணும்? என் வாழ்வாதாரம் நான் திரும்ப திரும்ப நான் நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹ் ஒரு சிலரை தவிர மற்றவங்க இல்லை. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதெல்லாம் நற்செயல்கள் செஞ்சு வரீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்குது. சுவன பூங்கால நீங்கள் எப்போவுமே தங்கியிருப்பீங்க. மிக தூய்மையான துணைவி, நல்லா இன்றைக்கி துணைவி அப்படிங்கிறது மனைவி மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்கும் அந்த அழகான கணவர் ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல தூய்மையான துணை இருக்கும். அங்கே உங்களுக்கு அடர்ந்த நிழல், அதாவது ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், வெயில் படாமல் மழை படாமல் நம்ம ரொம்ப ஆசுவாசமாக இருக்கணும்னு தானே வீடு. அதை விட ரொம்ப அழகான நிழலில் உங்களை நாங்கள் உட்கார வைப்போம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்று நல்ல செயல்கள் செய்யணும். அப்போ அவனுடைய என்னென்ன வசனங்களை நம்ம ஏற்கிறோம், என்னென்ன வசனங்களை நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அல்லாஹ் இந்த விஷயங்களை சொல்கிறான்னா அப்போ அவனுடைய இந்த வசனங்களை நம்ம எந்த அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு அவன் விருப்பப்படுவான். ஸோ முடிஞ்ச அளவு அவனுடைய வசனங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வரோம், இன்னும் பார்க்க போகிறோம். எதெல்லாம் நம்மளால் முடியுதோ அதையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கான ஒரு நல்ல ஒரு இது இங்கேயும் கிடைக்கும், மறுமையிலையும் நமக்கு. ஏன்னா இங்கே கிடைக்கிறத வச்சு தான் நம்ம செயல்பட முடியும். இங்கே ஒழுங்காக செயல்பட்டால் தான் அங்கே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தர்றதுக்கு எல்லாம் இங்கேயும் நமக்கு சில ரிசோர்ஸ் தருவான். அந்த நம்பிக்கையில் நம்ம செயல்படணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் ஆமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நிஇம்மா யஈதுக்கும் பிஹ்
இன்னல்லாஹ கான சமீஅம் பசீரா. முஸ்லீம்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அமானத் அடைக்கல பொருள்களை அவற்றிற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள். திண்ணமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை மிக உன்னதமானதாகும். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கிறான். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய பயமுறுத்தின விஷயத்த சொல்லிட்டு, இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான் பாருங்க. அமானித பொருட்களை நீங்கள் உரியவங்கக்கிட்ட கொடுத்துடுங்க. அமானித அடைக்கல பொருள்களை, அமானிதமான அடைக்கல பொருள்களை உரியவங்கக்கிட்ட கொடுத்துடுங்க. ஸோ மெயின் அது ரெண்டு சைடுமே சரி. அமானிதமான பொருள்கள் அது என்னென்ன பொருள்கள்? நம்ம யார்கிட்ட அமானிதமாக வாங்குகிறோங்கிறத தாண்டி யார் நம்மக்கிட்ட அமானிதமாக வாங்குகிறாங்க அதையும் பார்க்கணும். ஸோ ஒரு விஷயம் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக செயல்படுத்தணும். ஸோ அந்த அமானிதத்தை ப்ராப்பராக நம்ம உரியவங்கக்கிட்டையே கொடுத்துடணும். அதில் நம்ம எந்த பிசகுகளையும் ஏற்படுத்திடக்கூடாது. ரெண்டாவது, தீர்ப்பு வழங்குறது. மக்களிடையே தீர்ப்பு வழங்குறதா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தீர்ப்பு வழங்குறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்குள்ளே தீர்ப்பு வழங்குறதா இருக்கட்டும், நீதமாக நடந்துக்கோங்க. நீதம்ங்கிறது நான் பொதுப்படையாக இருந்துக்கிறேன், நான் 2 பேருக்குமே இதாக இருக்க மாட்டேன், நான் நடுவாளாக இருந்துக்கிறேன் அப்படின்றது கிடையாது. நீதம்ங்கிறது என்னென்னா, யார் சரியோ, அது உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது யார் தவறு செய்தாங்க அப்படின்னா, எவ்வளோ நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நீதமாக நடந்துக்கிடணும், தப்புன்னு சொல்லணும். உங்களுக்கு பிடிக்காதவங்களாகவே இருந்தாலும் அவங்க சைடு நல்லது கரெக்டுன்னு வந்தால் நம்ம அது கரெக்டுன்னு சொல்லணும். ஸோ நீதம்ங்கிறது யார் சரியானவரோ அவர்கள் பக்கம் நம்ம பேசுகிறது தான் நீதம். நடுநிலையாக இருக்கேன் அப்படின்னு 2 பேர் பக்கமும் 2 பேரையும் மோத விட்டுட்டு நம்ம நடுவில் நின்று குளிர் காய்கிறது நீதம் கிடையாது. ஸோ நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள் அப்படின்னா யார் சரியோ அவங்களுக்கு நம்ம தீர்ப்பு சொல்லணும். இப்போ இது 2ஐயும் சொல்லி இது மிக சிறந்த மிக உன்னதமான அறிவுரை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்கக்கூடியவனும் அறியக்கூடியவனுமாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னும் சொல்கிறான். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துலையும் அமானிதத்தையும் தீர்ப்பு வழங்குறதையும் தான் அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி இன் குன்தும் துஅ்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் தாலிக கைரும் வ அஹ்ஸனு தஅவீலா. ஸோ யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு வந்தாவே அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான்னு அர்த்தம். நம்பிக்கையாளர்களே கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறான். அத்தீஉல்லாஹ அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள், வ அத்தீஉர் ரசூல தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், வ உலில் அம்ரி மின்கும் இன்னும் அம்ரி அப்படின்னா இன்னும் அதிகாரிகளுக்கு, மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் உங்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டால், ஃபீ ஷைஇன் ஒரு விஷயத்தில், ஃபருத்தூஹு அதை திருப்புங்கள், இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கம், வர் ரசூலி இன் குன்தும் துஅ்மினூன்னா நம்பிக்கை கொள்கிறீர்கள்,
பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, இறுதி நாள். தாலிக ஹைருன் வ அஹ்சனு, இன்னும் மிக அழகானது. தஅவீலா, தஅவீலா அப்படின்னா முடிவாள். அல்லாஹ் நம்மளை பார்த்து, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், மேலும் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். இப்போ இது என்ன, இந்த 3 விஷயத்த அப்போது பொலிட்டீஷியன்ஸுக்கெலாம் எங்கள் மேலே அதிகாரம் இருக்குல்ல, அப்போ நம்ம கீழ்ப்படிகிறோம்ல, அப்போ இதில் என்ன? ஸோ அதிகாரம் உடையவர்களுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு கேர்ளாக இருக்கேன்னா எனக்கு யார் அதிகாரம்? என்னுடைய அத்தா, என்னுடைய கணவன். ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் அதிகாரம்? அவங்களுடைய அத்தா. இன்னும் வந்து அவங்க யாருக்காவது வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக அவங்களுடைய அந்த அதிகாரம். இன்னும் வந்து இந்த அதிகாரம் இன்னும் யாரை குறிப்பிடும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு ஃபஸ்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபி, அல்லாஹ்வுடைய எக்ஸிக்யூட்டிவ். இப்போ நபி இல்லைன்னா நபியுடைய வேலையை யாராவது ஒருத்தர் செய்வாங்க, அதுதான் கலிஃபா. நபியுமே கலிஃபா தான், நபியுமே தூதர் ப்ளஸ் தூதரோடு சேர்த்து, தூதருங்கிறதுக்கு மீனிங் அல்லாஹ்வுடைய டைரக்ட் கான்செப்ட். அல்லாஹ் டைரெக்டாக வஹி அனுப்பியிருக்கான், அதை இவங்க செயல்படுத்துகிறாங்க. இப்போ நபி செயல்படுத்தினதை, நபி என்னென்னலாம் செஞ்சாங்களோ, இன்னும் குரான் என்னென்னலாம் சொல்லிச்சோ, இது ரெண்டத்தையும் வச்சு மற்ற மனிதர்கள் ஃபாலோ பண்ணி ஒரு அதிகாரம், ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் இன்றைக்கி சுபஹானல்லாஹ் அந்த கிலாஃபத் அப்படிங்கிறதே டோட்டலாக இல்லாமல் போயிடுச்சு. கிலாஃபத்துன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அது டோட்டலாக இல்லவே இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமுமே இறைவனுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இயங்கிக்கிட்டு இருந்தது, அது இன்றைக்கி இல்லை. எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு முஸ்லீம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்சிக்குரிய நிறைய சலுகைகளை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தில் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, இன்றைக்கி அது இல்லை. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தைப்படி செயல்படக்கூடிய தூதர், 2 பேருடைய வார்த்தைப்படி செயல்படக்கூடிய அதிகாரி, இவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. அப்போது இன்றைக்கி உள்ள நம்ம அதிகாரம், பொலிட்டிக்கல் எல்லாம் யார் படி கட்டுப்படுறாங்கன்னு நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு விவகாரத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறீங்க அப்படின்னா, அதை அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே அல்லாஹ் சொன்ன மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியும் தான் நீங்கள் செயல்படணும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். உங்களுக்கு ஏதாவது இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள், நபி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தான் நபி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குரான் இன்னும் நபியுடைய வாழ்க்கை, இது ரெண்டத்தையும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். திருப்பிடுங்கன்னா அதுதான் முடிவு பண்ணுங்கள். 2 இதையும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோராயின் இதுதான் சரியான வழிமுறைங்கிறான்ல. அப்போ வழிமுறைங்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் திருப்பிடுங்க, அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னா, ஒப்படைச்சிருந்தா ஓகே. இப்போ நம்ம செயல்படுத்தணும்ல. எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கையில் தான் எழுதுகிறோம், ஆனால் எழுதணும்ல. எழுதாமல் நான் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் பாஸ் ஆயிடுவேன் எப்படி? ஸோ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய விவகாரத்தில் எங்கள் முறைப்படி, நான் சொன்ன முறைப்படி தான் நபி பண்ணியிருப்பார். ஸோ நபியோட வழிமுறைப்படி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப அருமையாக
இங்கே சொல்லிட்டான். இதுதான் சரியான வழிமுறை. அப்போது நபி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணலையே, இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு நபியோட ரிசோர்ஸை வச்சு அன்னைக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ரிசோர்ஸ் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வேறு ரிசோர்ஸ் மாறிடுச்சு. அப்போ அதை நம்ம ஃபார்முலா மாதிரி தான் எடுக்கணும். உப்பு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி போடுவோமா? ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு ஒவ்வொரு மாதிரி போடுவோம். ஆனால் சமையலுக்கு உப்பு போடணும் அப்படிங்கிறது பேசிக். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு பேசிக் ஃபார்முலாவை நபி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக அல்லாஹ்வுடைய இதைத்தான் அவங்க வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம மையமாக எடுத்து இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஸோ ஒவ்வொரு விவகாரமுமே நபியோடைய வழிமுறைப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வழிமுறைப்படி இருக்கா? இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு அதிகமாக யாருக்குமே தெரிகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அண்ட் அதை தாண்டி நம்ம அதை ப்ராப்பராக நமக்கு புரிகிற வடிவத்தில் இல்லை. குரானுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் முடிஞ்சளவு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது நமக்கு புரியாதா, ஏதாவது நம்ம கற்றுக்கிட்டு இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செயல்பட்டுற மாட்டோமா அப்படிங்கிற நீயத்தோடு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரானுடைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அல்லாஹ் சரியான வழிமுறையை இங்கே சுட்டி காமிச்சிட்டான். இறுதி விளைவின் கோணத்திலிருந்து பார்த்தாலும் இதுவே சிறந்தது. பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் யோசித்தாலும் இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அலம் தர இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக யுரீதூன அன் யதஹாகமூ இலத் தாகூதி வகத் உமிரு அன் யக்ஃபுரு பிஹ் வயுரீது ஷைத்தானு அன் யுஸில்லஹும் ஸலாலம் பஈதா. அலம் தர, நீர் கவனிக்கவில்லையா? இலல்லதீன, யஸ்உமூன, எண்ணுகின்றனர், அன்னஹும், நிச்சயமாக அவர்கள், ஆமனு, நம்பிக்கை கொண்டார்கள், பிமா உன்சில, எதை இறக்கப்பட்டது. உன்சில அப்படிங்கிறது அனுப்பப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல, சென்ட். ஸோ அதுதான் இறக்கப்பட்டது. இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்க, உமக்கு முன்னர், யுரீதூன, நாடுகின்றனர், ஐ யதஹாகமு, அவர்கள் தீர்ப்பு தேடி செல்ல, இல தாகூத், தாகூத் அப்படிங்கிறது தீயவனிடம். தஜ்ஜால்னு வரலை, தாகூத்துன்னு வருது. தாகூத் தீயவனிடம் தீர்ப்பு தேடி போகிறாங்க. வகத் உமிரு, கட்டளையிடப்பட்டு உள்ளனர், ஐ யக்ஃபுரு, அவர்கள் புறக்கணிக்க வேண்டும், பிஹி வயுரீத், அவனை நாடுகிறான், ஷைத்தானு ஐ யுதில்லஹும், ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்க நாடுகிறான், ஸலாலம் பஈதா, பஈதா அப்படின்னா வெகு தூரம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே இவங்களை நீ பார்க்கலையா? உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் நாங்கள் நம்பினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க தீர்ப்புக்காக தம் விவகாரங்களை தாகூத்திடம் கொண்டு செல்லவே விரும்புகிறார்கள். நம்மளுக்கு சொல்கிற மாதிரியே இருக்குல்ல. அல்லாஹ்வை நம்புகிறோம், இன்னும் தீர்ப்பு நாளையும் நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் வேதத்தில் குரானில் என்ன சொல்லியிருக்கானோ அதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு விவகாரம், ஒரு தீர்ப்பு அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி உள்ள தாகூத்துக்கிட்ட தான் போகிறோம். தாகூத் அப்படிங்கிறது கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே போய் தஜ்ஜால் அப்படின்னும் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா தஜ்ஜாலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பாருங்கள். ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் இன்றைக்கி சயின்ஸு இன்னும் இந்த உலகத்துக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் நீங்கள் ஒத்து வச்சு பார்த்துக்கோங்க.
ஸோ இப்படி தங்களுடைய விவகாரத்தை தாகூத்துக்கிட்ட கொண்டு போகத்தான் விரும்புகிறாங்க. ஆனால் தாகூத் என்ன செய்கிறான்னா நிராகரிக்குமாறு, அல்லாஹ்வுடைய விஷயங்களை நிராகரிக்கிற மாதிரி அவங்களுக்கு கட்டளை இடுறான். ஷைத்தான் என்ன பண்ணுறான், அவங்கள முற்றிலும் வழிகெடுத்து வெகு தூரம் கொண்டு செல்ல விரும்புகிறான். ஸோ தாகூத்து ஷைத்தான் 2 பேரையும் அல்லாஹ் மாறி மாறி சொல்லிக்கிட்டே தான் வரான். தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டே தான் வரான். நம்மளும் குரானை நம்புகிறோம், நான் இறைவனை நம்புகிறோம். ஆனால் நம்மளோட விவகாரங்களை யார்கிட்ட கொண்டு போகிறோம் சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டடீஸுக்கு நம்ம எவ்வளோ நேரம் நம்ம குழந்தைங்களை அனுப்புகிறோம். காலைல 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வருது. அப்புறம் 7 மணி to 9 டியூஷனு. மதர்சா படிப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம். எக்ஸாம்னா அதுவும் கிடையாது. ஆனால் நம்ம முஸ்லீம்னு சொல்கிறோம், அல்லாவை நம்புகிறோங்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைக்கு அடுத்த கட்ட தலைமுறைக்கு இஸ்லாத்தோட விஷயம் எதுவுமே நம்ம சொல்லித்தரல. முக்கியமாக உலக படிப்புக்கு எதை நம்ம வந்து உலகம்லாம் நமக்கு வேணாம் அப்படி சொல்கிறோமோ அந்த படிப்புக்காக, அவங்களுடைய படிப்புக்காகத்தான் ஒரு நாளில் 10 மணி நேரத்துக்கு மேலே இதுக்காக மட்டும் செலவு பண்ணுறோம். நம்ம தூங்குறதுக்கு கூட 8 மணி நேரம் தான். தொழுகிறது அது வந்து சொல்லவே தேவையில்லை. சுற்றி நம்ம பார்த்தாலும் 1 மணி நேரம் கூட வராது. ஆனால் இஸ்லாமிய விஷயங்கள் தெரியாத வெறும் யாருடைய படிப்பு என்ன படிப்புன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதுக்காக எவ்வளோ நேரங்கள் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிடுங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம யாரை யோசிக்கிறோம், தாகூத்துக்கிட்ட தான் போய் நிற்கிறோம். தாகூத் நம்மளை வந்து நிராகரிக்க செய்கிறான். இதோட ஷைத்தானுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவனும் நம்மளை வழிகெடுக்க ஆயத்தமாக இருக்கான். சிந்திச்சு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம்மளை வந்து நம்மளுடைய எல்லா விவகாரமும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கிறத சிந்திக்கும்படியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு யோசித்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் இறைவன் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.